பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏல்பித்தல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்துகிறது. விஷ் ஹாப்பி பிளஸட் சாட்டர்டே. தேவஜனமே பி ஹம்பிள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் தேவஜனமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம்தான் நம்ம உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட் அண்ட் வில் லிஃப்ட் யூ அப் இன் ஆனர். ஆம் தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். தேவ ஞானம் உள்ளதா? கர்த்தர் தந்திருக்காரா? படிப்பு, அந்தஸ்து, பணம் என்கின்ற இந்த அகந்தையான ஒரு வாழ்க்கை இருக்கிறதா உங்களுக்கு? அதனால தான் நான் உயர்ந்தேன்னு நினச்சிட்ருக்கிறீங்களா? இல்லை தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பணிந்து குனிந்து தாழ்மைப்படுத்தினால் மட்டும்தான் அவர் உயர்வை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே யாக்கோபு 4 அதிகாரம் 6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரோ, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாய் நாம் எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம் ப்ரைட். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை உள்ளவர்களாய் ஹம்பிள் யுவர் செல்ஃப் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எப்போ வேணாலும் சரி சறுக்கல் காணப்படும். மனத்தாழ்மையோடு நம் கர்த்தரை தேடுவோமானால் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. லூக்கா 14 அதிகாரம் 11 சொல்லியிருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாய் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். அகந்தை வந்தால் நம்ம ஆண்டவன் பொறுக்க மாட்டார். தேவஜனமே, அவர் நம்மை மண்ணென்று நினைவு கொண்டிருக்கிறார். மண்ணிலிருந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்ப பெருமையோ, நீங்கள் எப்படி வளர்ந்து வந்த விதங்களோ, அதெல்லாம் பற்றி நீங்கள் பெருமை பாராட்டினீங்கன்னா நத்திங். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே, இன்லாஸ்கிடையே, பெற்றோர்களுக்கு மத்தியில், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஹல்லேலூயா தாழ்மையுள்ளவர்களாக இருக்கலாமா? ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளை துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவங்கள் பரலோக தேவனே, நாங்கள் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் உமையே நோக்கி பார்க்கப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவரே ப்ரைட் நத்திங் இஸ் பூஸ்டிங் அஸ் ஃபாதர் காட். எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, ரத்தத்தினால் கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம்தான் உயரணும்ப்பா. எங்கள் படிப்பு, எங்கள் பணம், எங்களுடைய வேலை ஒன்றுக்கும் நாங்கள் தகுதி அல்லப்பா. உங்கள் கிருபைகளை தாங்குகிறது. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சிங்க. துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரிசு ஜெபங்கள் பிதாவே. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹல்லேலூயா.